24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த பிசி 40ன்ற நம்பர் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குரூப்பில் தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா 3:45 போன மாதம் பாருங்கள். 3:45 345 ஒன்று, அதோட 745 ஒன்று, அதோட 145 ஒத்த நம்பர் வச்சு ஏ போர்டில் இத்தனை நம்பர் 45 வந்தது. அப்போ ஒரு நம்பராவது ஆப்போசிட் வச்சு அந்த ஒத்த நம்பர் வச்சு ஒரு 40 வரணும். அப்படி வந்தால் என்ன வரணும் அப்படின்னா 540 940 அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 6ன்ற நம்பர் கீழே தான் 4 வந்து எப்போவுமே இறங்கும் இந்த பி போர்டில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாகவே வந்து இந்த பாருங்கள், இந்த 6ன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த 4ன்ற நம்பர் பி போர்டில் மேக்ஸிமம் இறங்கும். மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், 6 9 வந்துட்டு அதுக்கப்புறம் 4 வந்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி 6ன்னு வந்துச்சுனாலே 4ன்ற நம்பரு மேக்ஸிமம் வந்து மாதத்தில் ஒரு முறையாவது வரும். இல்லை நீங்கள் ஒரு டைமே ட்ரை பண்ணிட்டே வந்தாலுமே ஒரு முறையாவது அந்த 6ன்ற நம்பர் கீழே 4ன்ற நம்பரு வரும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த 4 6 கீழே 4ன்ற நம்பரு வரும்போது அந்த நம்பரை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு 40ன்ற நம்பரு. ஸோ இப்போ கெஸ்ஸிங் என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த ஏசி 77 ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பாருங்கள். இந்த 77க்கு 282 ரிசல்ட்டில் 22 அப்படின்ற நம்பரு. பிசி 77 ஏசி 22, இங்கே பிசி 70 ஏசி 25. அதாவது பிசி நம்பர் எடுத்து ஏசியில் ஃபுல் ஆப்போசிட்டு இல்லைங்களா. இந்த பிசியில் இருக்கிற 77 பாருங்கள், அடுத்த மாதம் ஒரு நாள் கீழே அடுத்த நாள் கணக்கில் அந்த நம்பரு 22 அப்படின்னு வருது. 70ன்ற நம்பரு ஏசியில் 25 அப்படின்ற நம்பரு வருது. இப்போ இந்த பிசி 44 ஓகேங்களா. பிசி 44ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 99. அப்போ 99 ஏசி இல்லை, 99 ஏசி வச்சா பி போர்டு என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த சார்ட்டில் ஏசி 99 வச்சு ஏதாவது ஒரு குழு கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், 293ன்ற ரிசல்ட்டு அப்படியே இங்கே இறங்குச்சு 293ன்னு சொல்லி. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 268ன்ற நம்பரு அப்படியே இங்கே பாருங்கள், 268 கீழேருந்து மேலே அப்படியே கரெக்டாக, அதுவும் கீழேருந்து மேலே இதுவும் கீழேருந்து மேலே. இப்போ இப்படி வந்துச்சுன்னு வைங்களேன், கீழேருந்து மேலே வந்தால் இங்கே ஒரு நம்பர் இல்லை. ஒருவேளை அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலேருந்து கீழே இங்கே 940 அப்படின்ற நம்பர் வந்தது, மேலேருந்து கீழே வந்தது. இப்போ நம்ம 99ன்ற நம்பரை பிளான் பண்ணுறோம். அப்படி 99ன்ற நம்பரை பிளான் பண்ணும்போது இங்கே 959 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்கிது. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா 595 அப்படின்ற ஒரு நம்பரு கிடைக்கிது. ஆனால் நம்ம வந்து 99 வருமா அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 995 599 அப்படின்ற நம்பரு 2 கிராஸ்லையுமே இருக்குது. 995 இருக்குது, 599. அதாவது மேலேருந்து கீழே பாருங்கள் 995, இங்கே பாருங்கள் மேலேருந்து கீழே 599. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 99 எங்கெல்லாம் மேட்ச் ஆகிருக்குதுன்னு பார்ப்போம். இந்த 99 பாருங்கள், இங்கே ஒரு 969 அப்படின்ற ஒரு நம்பரில் மேட்ச் ஆகிருக்கு, இங்கே 999ன்ற நம்பரில் மேட்ச் ஆகிருக்கு. அப்படி பார்த்திங்க அப்படின்னா 299 993 அந்த மாதிரி அதிகமாக 99 வந்திருக்கு. கீழேருந்து மேலே. ஆனால் 99 சேர்ந்த மாதிரி இருக்கிறத விட நம்ம ஏசி 99 ஒரு நம்பர் விட்டு இருக்கிறத தான் பார்க்கணும். அப்படி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 959 தான் கிடைக்கிது. அதனால் ஒரு நம்பரு 959ன்ற ஒரு நம்பரு
ப்ளே பண்ணி பாருங்கள். ஏசி 99 எப்படி வருதுன்னு பாருங்கள். கெஸ்ஸிங்கு 959 வாய்ப்பு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், பார்ப்போம். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல் போர்டில் ஒரு 9வது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.